ஹாய் காய்ஸ், நான் உங்கள் இன்சொல் விலாக்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி டாபிக் எதை பற்றினு. அப்படி நீங்கள் ஷார்ட்ஸ் பார்க்கலன்னா, நம்ம வேர்ல்டு வார் 2க்கு காரணமான ஒரு ஆளையும், அவர் நல்லவரா இல்லை கெட்டவரா, இல்லை ஒரு நாட்டுக்கு நல்லது செஞ்சுருக்காரா இல்லை கெட்டது செஞ்சுருக்காரா இப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா யாரும் சொல்லாத கதைகளை இந்த சேனல் சொல்லும். Adolf ஹிட்லர்னு சொல்லலாமே. ஸோ ஹிட்லர் பிறந்த வருஷம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் 20, 1889 ஆஸ்ட்ரியா என்ற ஒரு நாட்டில் அவங்க பிறந்தார். அவரோட அப்பா அலோஸ் ஹிட்லர். அவர் சரியான ஸ்ட்ரிக்ட் அப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். அதனால் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஹிட்லரோட கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் அவர் பெருசாக சப்போர்ட் பண்ணுவதில்லை. ஆனால் ஹிட்லரோட அம்மா இருக்காங்களே, அவங்க ஹிட்லரோட கனவுகளுக்கும் ஆம்பிஷனுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம ஆள் இந்த ஸ்கூல்லலாம் ரொம்ப வீக்கு தாங்க. மார்க்ஸ்லேயும் சரி, படிப்புலேயும் சரி, இதிலலாம் கொஞ்சம் வீக் தான் ஹிட்லரு. ஆனால் ட்ராவிங்லேயும் பெயிண்டிங்லேயும் ஸ்கூலில் நல்ல மார்க்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார். ஆக்சுவலாக அவரோட கனவுகள் ஆசைகள் ஒரு ஆம்பிஷன் சொல்லாமல் அதுனா என்னன்னா, வீணா அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் அவர் ஜாயின் பண்ணணும், ஒரு பெயிண்டராக ஆகணுன்றது தான் அவரோட ஆசை. அதுக்கு ஏற்ற மாதிரி அவளும் அந்த அகாடமிக்கில் அப்ளை பண்ணார். ஒரு தடவை இல்லைங்க, 2 தடவை அப்ளை பண்ணார். ஆனால் அவரோட பெயிண்டிங் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் பெயிண்டிங்க்கு உயிர் இல்லை. ஏன்னா அவரோட பெயிண்டிங் முக்கால்வாசி பார்க்குறதுக்கு ஆர்கிடெக்சர் மாதிரி இருக்கும். அவருக்கு பெயிண்டராக ஆகணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனால் ஆர்கிடெக்சர் மேலேயும் ஒரு சிறிய விருப்பம் இருந்ததுனால அவர் ரெண்டும் சேர்ந்து அவர் பெயிண்டிங்லாம் ஒரு மாதிரி ஆர்கிடெக்சர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் 2 தடவையுமே அவர் ரிஜெக்ட் பண்ணாங்க. இதுதாங்க அவரோட டேர்னிங் பாயிண்ட். அவர் ஆசைப்பட்டது கிடைக்கல. ஸோ அதனால் ஆர்ட் ஸ்கூல் ரிஜெக்ட் ஆனக்கப்புறம், அவரை ரிஜெக்ட் பண்ணக்கப்புறம் ஹிட்லர் ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க. அவங்க ஃபேமிலியிலேருந்து ஹிட்லருக்கு எந்த ஒரு சாஸும் வர கிடையாது. ஸோ ஹிட்லர் அந்த வீணென்ற ஸ்ட்ரீட்லேயே போஸ்ட் கார்டு இந்த குட்டி குட்டி ட்ராவிங்லாம் பண்ணி விற்றுக்கிட்டு இருந்தார். போஸ்ட் கார்ட்னால் இந்த காலத்தில் இந்த லெட்டர்லாம் போடுவோம்ல, அப்போ அதுக்கு பின்னாடி ட்ராவிங்ஸ் இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு மெசேஜ் மாதிரி எழுதி அவங்களுக்கு தோன்றவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு முன்னுக்கு ஒரு அழகான ட்ராவிங், அங்கே ட்ராவிங்ஸ்லாம் அவர் அழகாக வரைஞ்சி ஒரு செவினியர் மாதிரி அங்கே வர டூரிஸ்ட்காக சரி இல்லை அந்த நாட்டு மக்களுக்கே அவர் விற்றுக்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் வேர்ல்டு வார் 1 ஆரம்பிச்சிச்சு. ஹிட்லர் ஃப்ரண்ட் லைன் சர்வீஸில் ஜாயின் பண்ணார் சோல்ஜருக்கு. ஆக்சுவலாக அது ஒரு ரிஸ்க்கான இது தான். ஏன்னா அது ஒரு மெசேஞ்சர் மாதிரி. அந்த வாரில் அந்த வார் ஜெயிக்கலை. ஆனால் அவர் பண்ண இதுக்கு அவருக்கு ஒரு மெடல் கொடுத்தாங்க, அயர்ன் கிராஸ் மெடல். ஓகேவா? அது அவருக்கு அவரோட எப்படி சொல்கிறது, அவர் பிரேவ், அவரோட துணிச்சலுக்கு இதான ஒரு மெடல். அதுக்கு தான் அவருக்கு அந்த மெடல் கிடச்சிச்சு. அவருக்கு அந்த வாரில் சில காயங்களும் பட்டுச்சு. இதை கேளுங்க, அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருக்கு அந்த வாரில் சண்டை போட்டப்போ அவருக்கு அடிபட்டுச்சு. ஆனால் இந்த வாரில் பொதுவாக ஒரு 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 இதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. என்னன்னா, எந்த சோல்ஜருக்கு கையில் எந்த ஆயுதமும் இல்லாமல் அவங்க அடிபட்டு இருந்தாங்கன்னா அவங்கள எதுவுமே செய்ய மாட்டாங்க. அதுதான் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஹிட்லர் அங்கே அடிபட்டு அவர் கையில் எந்த ஒரு வெப்பன்ஸும் இல்லாமல் அவர் அந்த இதில் இருந்தப்போ எதிராளி டீம் அவங்கள ஹிட்லரை எதுவுமே செய்யலை. ஸோ ஒருவேளை அன்றைக்கி அவர் ஏதாவது செஞ்சுருந்தா, அந்த வார்லேயே அவர் இறந்துருந்தாக்கா வேர்ல்டு வார் 2 நடந்திருக்காது. ஆனால் இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி அவர் விட்டதுனால இவர் திருப்பி வேர்ல்டு வார் 2ன்ற ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ என்ன தான் அவர் அடிபட்டிருந்தாலும் அந்த காயத்துலேருந்து அவர் சரி ஆனார். அந்த வார்க்கு அப்புறம் ஜெர்மனி ஜெயிக்கலை. ஜெர்மனி தோத்துட்டதுனால அவர் என்ன நினச்சாருன்னா, அந்த வாரில் அவர் ஏன் தோத்தாருன்னு நினச்சாருன்னா, ஏன்னா அங்கே இருக்கிற பொலிட்டிஷியனால் தான் அவர் தோத்தார். அந்த பொலிட்டிஷியன் அந்த ஜெர்மனி நாட்டை துரோகம் பண்ணிட்டாங்க, அதனால தான் நம்ம ஜெயிக்கலை அப்படின்னு அவர் நம்பினார். ஏன்னா அவர் இவ்வளோ காயங்கள் பட்டு உயிரை கொடுத்து அவர்
இந்த 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 வாரை சண்டை பண்ண போய் கூட அவரால் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு ஒரு வழி அவருக்குள்ளே உருவானுச்சு. அந்த வெறுப்பு வந்து அந்த பொலிட்டிஷியன் மேலே போணுச்சு, அந்த நாட்டோட பொலிட்டிஷியன் மேலே. ஏன்னா பொலிட்டிஷியன் தான் அவருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இந்த நாட்டுக்கு எதிராக வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ வேர்ல்ட் வார் 1க்கு அப்புறமே ஜெர்மனி வந்து ரொம்ப வீக் ஆகிடுச்சு. அங்கே இருக்கிற அந்த நாட்டு மக்கள்லாம் வந்து அவங்க எக்கானமி வந்து ரொம்ப கொலாப்ஸ் ஆகி டவுன் ஆச்சு. அண்ட் அவங்க நாட்டு மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சாப்பாடுக்கு வழி இல்லாமல். ஏன்னா அவங்க காசு இல்லை, அந்த எக்கானமி டவுன் ஆனதுனால காசு இல்லை. ஸோ நிறைய மக்கள், அந்த நாட்டு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் காலப்போக்கில் அவர் என்ன பண்ணார்னா, நாசி பார்ட்டின்ற ஒரு இதில் வந்து அவர் ஜாயின் பண்ணார். நாசி பார்ட்டினா என்னன்னா, அவங்க லாங்குவேஜில் அது ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ அதை வச்சு நான் கீழே போடுறேன். அண்ட் அதுக்கு இங்கிலீஷில் என்ன அர்த்தம்னா, நேஷ்னல் சோஷலைஸ் ஜெர்மன் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி. இது நாட்டில் இருக்கிறவங்க ஜெர்மன் ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு பார்ட்டிலாம். ஸோ அதில் ஜாயின் பண்ணக்கப்புறம் அவர் 1933 சான்சலர் ஆஃப் ஜெர்மனியாக ஆனார். அதுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜெர்மனி கவர்மெண்டோட ஒரு மெயின் பாஸ் மாதிரி ஆனார், ஒரு லீடர்லாம். அந்த ஜெர்மனி கவர்மெண்ட்க்கு ஒரு லீடர் மாதிரி அவர் ஆனார். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பொசிஷனுக்கு அவர் வந்தக்கப்புறம், அதை அவர் கைப்பற்றக்கப்புறம், அவருக்கு வந்து அந்த நாட்டோட பவராக இருக்கட்டும், அந்த லாவாக இருக்கட்டும், ஸோ அவர் மெதுவாக அந்த ஜெர்மனின்ற கண்ட்ரியை வந்து அவர் லீட் பண்ண ஆரம்பித்தார். பெரிய பெரிய டிசிஷன்லாம் கூட எடுக்க ஆரம்பித்தார். பேசிக்காக சொல்லணுன்னா அவர் ஜெர்மனி நாட்டோட டாப் லீடர் மாதிரி இருந்தார். எல்லாமே எல்லா டிசிஷனோ எல்லா இதுவும் வந்து அவர் தான் எடுத்துக்கிட்டு, அவர் தான் ஜெர்மனி கவர்மெண்ட்டுக்கே அவர் தான் ஒரு பெரிய இதாக இருந்தார். வேர்ல்ட் வார் 2 ஸ்டார்ட் ஆனிச்சு. அந்த இதில் தான் வந்து நம்ம ஹிஸ்டரியே இன்றைக்கி நம்ம அவரை பற்றி பேசுகிறோன்னா, ஏன்னா அந்த வேர்ல்ட் வார் 2னால தான், அதுக்கப்புறம் நடந்த இதனால தான். ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் தான் அவருக்கு பவரும் கிடச்சிருச்சு. கரெக்டாக வேர்ல்ட் வார் 2வும் நடந்துச்சு. அவர் தான் நடத்தினார் வேர்ல்ட் வார் 2வை. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், வேர்ல்ட் வார் 2ல் வந்து ஜெர்மனி வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது வந்து அந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து எடுத்த ஒரு டேப்லெட். படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ். அதுக்கு பேர் வந்து ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்தாக்கா நீங்கள் பல நாள் வந்து தூங்க தேவையில்லைன்னு இல்லை, உங்களுக்கு பல நாள் தூங்கலைனாலும் உங்களால் எனர்ஜியாக வேலை செய்ய முடியும். அப்புறம் உங்களால் சாப்பிடாமல் இருக்க முடியும். உங்களுக்கு எந்த டைமும் பவராக, ஒரு ஸ்ட்ராங்காக, அது எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பர் பவர் மாதிரி உங்களால் ஆர்மி சோல்ஜர்ஸ் சூப்பர் பவர் மாதிரி ஃபீல் பண்ணி அவங்க அந்த போரை வந்து இது பண்ணாங்க. பிகாஸ் அது வந்து நீங்கள் நம்மளுக்குலாம் ஒரு நாள் தூங்கலைனாலும் நம்மளுக்கு வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு எனர்ஜி போயிடும். ஆனால் அவங்களாம் தூங்காமலேயும் தூக்கம் இல்லாமலேயும் சரி, அவங்களால ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 நாளைக்கு கூட அவங்களால அந்த வாரில் வந்து சண்டை போட முடியும். அது வந்து ஒரு சூப்பர் பவர் மாதிரி. ஆனால் எந்த அளவுக்கு அவங்க வந்து இதை வந்து கன்சியூம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அதுக்கு வந்து அவங்க அடிக்டடாக ஆகுவாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஜெர்மனி ஜெயிக்கணும் வாசி, அவங்க நாட்டுக்கு வந்து அவங்க ஜெயிக்கணும் வாசி, அவங்க அதை அதிகமாக எடுத்தாங்க ஜெர்மனி சோல்ஜர்ஸ். ஸோ அதனால வந்து அவங்க எல்லா சோல்ஜர்ஸும் ஒரு அளவுக்கு அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க. எந்த நேரமும் அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும், அவங்கள எடுக்கலைனாக்கா அவங்களால வந்து இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து ஆயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப உடல்நல பாதிப்பும் ஏற்பட்டுச்சு. இது வந்து அவங்க சோல்ஜர்ஸ் வந்து எடுத்த ஒரு இது. ஹிட்லர் பற்றி சொல்லணுன்னாக்கா, ஹிட்லருக்கு வந்து எல்லாத்துக்கும், நம்மளுக்கே சாதாரண ஆளுக்கே ஒரு பர்சனல் டாக்டர் இருப்பாங்க. ஸோ ஹிட்லருக்கும் வந்து பர்சனல் டாக்டர் இருந்தாங்க. அந்த டாக்டர் பேர் வந்து டாக்டர் தியோடர் மெரோல். அதுதான் டாக்டர். அவங்க வந்து அந்த டாக்டர் என்ன செய்வாங்கன்னா, ஹிட்லருக்கு தேவையான விட்டமின்ஸு இன்ஜெக்ஷன் போடுறதா இருக்கட்டும், இல்லை டெய்லி டேப்லெட்ஸ், டோனிக், அவர் எப்போவுமே வந்து ஸ்ட்ராங்காக, அவர் எந்த டைமில் அவர் வந்து போருக்கு கூப்பிட்டாலும் அவரால் சண்டை போட முடியும். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து ரொம்ப இதாக இருக்கணும் வாசி. அவர் பர்சனல் டாக்டர் ஒன்று வச்சுக்கு அவர் வந்து இந்த விட்டமின்ஸு அவர் பாடியை எப்போவுமே வந்து அவர் இது பண்ணிக்கிட்டார். இவ்வளோ பண்ணார். அவர் வந்து வார்லாம் நடத்தி பல பேர், ஒரு 6 மில்லியன் பீப்புளை வந்து அவர் சாவடித்தார். ஆனால் நம்புவீங்களா, அவர் வந்து ஒரு வெஜிடேரியன். ஏன்னா அதுதான் அவர் உடம்புக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும், அவர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வெஜிடேரியனாகவே இருந்தார். ஆனால்
இந்த பக்கத்தில் அவர் வெஜிடேரியனானா அதுதான் அவருக்கு வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் அப்படின்னு அவர் நம்பினாலும் கூட அவர் இன்னொரு பக்கத்தில் அந்த ஐஸ்ன்ற ஒரு ட்ரக்ஸையும் அவர் கன்சியூம் பண்ணார். ஸோ அதனாலவே அவரோட ஹெல்த்தும் சரி, இல்லை அவர் ஒரு டிசிஷன் அவர் வந்து எடுக்கிறாருன்னா அந்த டிசிஷனும் அவரால் எடுக்க முடியாமல் போணுச்சு. ஏன்னா அதுதான் அந்த ஐஸோட நம்ம நாள் கணக்கில் எடுக்க அது அந்த பாதிப்பு தரும். நம்மால் இந்த ஜாதகம், லக்கி டைமு, இந்த ஜாதகம், நல்ல நேரம், இது எல்லாத்தையும் நம்புவாருங்க. அவர் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னுக்கும் அவர் வந்து ஜாதகத்தையும் டைமையும் பார்த்து தான் அவர் எடுப்பாருங்க. கூகுளில் நீங்கள் பொதுவாக அவரை பற்றி ஹிட்லர்னு தட்டுனா கூட அவர் யூனிஃபார்மோடு தான் அவர் ஃபோட்டோ வரும். ஸோ அவர் கையில் ஆர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சோதிஸ்திகா மாதிரி அவரோட ஒரு சின்னம் இருக்கும். ஸோ அந்த சின்னத்துக்கான அர்த்தம் என்னன்னாக்கா வந்து, ஆனால் நம்மளோட சோதிஸ்திகா வந்து ஸ்ட்ரெயிட்டாக 90 டிகிரியில் இருக்கும். ஆனால் அவரோட வந்து ஒரு கொஞ்சம் ஸ்லாங்டனாக ஒரு 45 டிகிரியில் இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க ஹிட்லர் வந்து நாசியும் சரி, அந்த பார்ட்டி சொன்னால நாசின்ற ஒரு குரூப்பும் சரி, ஹிட்லரும் சரி, அதுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த சோப்பு கலர் வந்து அந்த பட்டையில் வந்து சுற்றி இருக்கும். ஸோ அந்த சோப்பு கலருக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாங்க, மெசாஸ் டு ஃபாலோ ஹிம் அப்படின்னா, மெசாஸ்னால் வந்து அந்த நாட்டில் இருக்கிற வந்து சாதாரண மக்களாக இருக்கட்டும், அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பணக்காரங்களும் இல்லை இந்த நாட்டில் வந்து அந்த பொலிட்டிக்கில் இருக்கிறவங்க மட்டும் அவரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, எல்லாருமே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், எல்லாரோட சப்போர்ட்டும் அவருக்கு இருக்கணுன்றது தான் அந்த அந்த ரெட் கலர் வந்து, இந்த சிவப்பு கலர் வந்து அதை வந்து ரீப்ரசன்ட் பண்ணுது. ஏன்னா அந்த வெள்ளை கலருக்கு வட்டத்துக்குள்ளே தானே சோதிஸ்கா இருக்கும். ஸோ அந்த வட்டத்துக்கு அந்த வட்டத்தில் வந்து வெள்ளை கலர் தான் இருக்கும். ஸோ அந்த வெள்ளை கலருக்கு என்ன அர்த்தம்னா வந்து நேஷனலிசம். அண்ட் கடைசியாக அந்த கருப்பு கலரில் தான் அந்த சோதிஸ்கா இருக்கும். ஸோ அந்த கருப்புக்கு என்ன அர்த்தம்னாக்கா வந்து, இது வந்து கொஞ்சம் இமேஜினேஷனோட தான், அவங்களோட இமேஜினேஷனோட தான். இது சயின்டிஃபிக்காக இதை வந்து ப்ரூஃப் பண்ண கிடையாது. அவங்க வந்து ஆரியான்ற ஒரு ரேஸ் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அந்த சோதிஸ்கா, கருப்பு கலர் சோதிஸ்கா வந்து அது வந்து அந்த ஆரியான்ற ஒரு ரேஸை வந்து ரீப்ரசன்ட் பண்ணுது. ஆரியன்ற ரேஸ் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க தான் வந்து அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, வளர்த்தியா, வெள்ளையா, அவங்க வந்து ஒரு பியோரான ஒரு ரேஸ்ன்னு நினைக்கிறாங்க. அவங்க நம்பிக்கைக்கு படி இந்த பியோரான ரேஸ்னால் என்னன்னா, அவங்க ரேஸ்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ரேஸில் உள்ளவங்களே தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணணும். வேறு ரேஸ் வந்து அவங்களோட ஃபேமிலியிலும் சரி, இல்லை அவங்க ரேஸ்குள்ளேயும் சரி, அது கலப்படமாக்கக்கூடாது. அப்படி கலப்படம் பட்டம் பார்த்தாக்கா அவங்க வந்து பியோரான ரேஸ் இல்லை. ஆக்சுவலாக இந்த வார் நடந்ததே வந்து ஒரு ரேசிசம்னால தான் வந்து நடந்துச்சு. ஸோ அவங்க என்ன தான் வந்து இதை வந்து வெள்ளையாக வளர்த்தியாக இருக்கணும்னு அவங்க வந்து ஒரு ஒரு ரேஸ் அவங்க நம்பினாலும் கூட, ஆனால் அவங்க வந்து சோதிஸ்கா வந்து கருப்பில் தான் வச்சுருக்காங்க. அவர் என்ன தான் வந்து மக்கள் 6 மில்லியன் பீப்புள் அவர் சாவடிச்சிருந்தாலும் கூட, அவர் வந்து ரொம்ப போரில் நிறைய பேரை கொடுமை பண்ணி இது பண்ணி சாவடிச்சிருந்தாலும் கூட, அவர் வந்து ஒரு பிராணிகள்லாம் இருக்கும்ல, அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு குட்டி ஜெர்மன் ஷெப்பர்ட் கூட இருந்திருக்கு. ஸோ அதுக்கு பேர் வந்து பிளாண்டி. ஸோ அவர் வந்து அது வந்து 1945 வரைக்கும் பிளாண்டி வந்து அவர் கூட இருந்துச்சு. அது எப்போ பிறந்துச்சுன்னு எந்த டீட்டெயில்ஸும் கிடையாது. பட் அவர் கூட இருந்தது வந்து 1945 வரைக்கும். ஸோ அவர் ரொம்ப வந்து இந்த டாக்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவர் எப்படி பிறந்தாரு சொல்லிட்டோம், அவர் எப்படி வளர்ந்தாரு சொல்லிட்டோம், அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லியாச்சு. அவர் எப்படி இறந்தார் அந்த கேள்வி இருக்கும்ல. ஸோ அந்த கேள்விக்கான விடை வந்து, அவர் இறந்தது வந்து அவர் பிறந்த நாள்லேருந்து ஒரு 10 நாள் சேர்ந்து அவர் இறந்துருக்காருங்க. ஸோ அவர் இறந்த நாள் வந்து April 30, 1945 அப்போ தான் இறந்துருக்காரு. அவர் எப்படி இறந்தாரு சொல்லலான்னாக்கா, அவர் வந்து பேசிக்கலாக அவர் ஃபர்ஸ்ட் நைட்டில் தான் அவர் இறந்துருக்காரு. அதுதான் அப்படி தான் தியோரி சொல்லுது. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் நைட்டில் தான் அவர் இறந்துருக்காரு. அவர் மனைவியை கல்யாணம் பண்ண ஒரு சில மணிக்கணக்கிலே வந்து அவர் இறந்துட்டார். ஸோ அவர் மனைவி பேர் வந்து ஏவா ப்ரவு, அதுதான் அவங்க ஒய்ஃபோட பேர். ஸோ அவங்க கல்யாணம் பண்ண ஒரு சில மணி நேரத்துலேயே வந்து அவங்க 2 பேருமே இறந்துருக்காங்க. ஸோ எப்படி இறந்துருக்காங்கன்னா, அவங்க ஒய்ஃப் எப்படி இறந்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஹிட்லர் வந்து சுட்டு செத்துருக்காரு. அவரை சுட்டுக்கிட்டு செத்துருக்காரு. ஸோ
அவர் வந்து இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அவர் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை அவங்க லவ் பண்ணவங்களா இருக்கட்டும், இதெல்லாம் என்ன தியோரி சொல்லுதுன்னா, அவர் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப வந்து பொசசிவ் ஆனவர். அவர் ரொம்ப வந்து நிறைய பேர் அவர் லவ் பண்ண நிறைய பெண்கள் வந்து காரணமே இல்லாமல் இறந்துருக்காங்க. ஏன் அவர் நீஸ் கூட வந்து ஹிட்லரோட நீஸ் கூட வந்து காரணமே தெரியாமல் மர்மமான முறையில் வந்து இறந்துருக்காங்க. தியோரி என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து அவங்க நீஸும் ஹிட்லரோட நீஸும் ஹிட்லருமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்குறதுக்கே ரொம்ப கிரிப்பியாக இருக்குல்ல. அவர் வந்து சைவம், வெஜிடேரியன், வாரில் ரொம்ப பெரிய ஒரு ஜெர்மன் கவர்மெண்ட்டுக்கே அவர் வந்து ஒரு லீடரு. ஆனால் அவர் பர்சனல் லைஃப்பில் வந்து அவர் வேறு மாதிரி இருந்திருக்காரு. இந்த வார் நடந்ததுக்கான முக்கிய காரணம், இந்த சண்டை, இந்த போரா, இது நடந்ததுக்கான முக்கிய காரணமே அவர் வந்து ஜூவிஷை ரொம்ப வெறுத்தார். அதான் சொன்னால இந்த போர் நடந்ததுக்கான காரணமே ஒரு ரேசிசம் சம்மந்தமாக தான். ஸோ அவர் வந்து ஜூவிஷை வந்து ரொம்ப அவர் என்ன நம்பினார்னா, ஜூவிஷ் வந்து ஜெர்மனி நாட்டோட விரோதிகள் அப்படின்னு நம்பினார் அவர். இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அவர் என்ன தான் வந்து ஜூவிஷ் மக்களை வெறுத்தாலும், ஏன் இந்த போர் நடந்ததே ஒரு ரேசிசம்னால தான். ஏன்னா அவர் ஜூவிஷ் மக்களை வெறுத்ததுனால. ஆனால் அவர் பிளட் லைன்லேயே, அவர் ஃபேமிலியிலே வந்து ஜூவிஷோட பிளட் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஹிட்லரோட தாத்தா பாட்டி கல்யாணம் பண்ணும்போது அஃபிஷியலாக கல்யாணம் பண்ண கிடையாது. அவங்க வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண கிடையாது. ஆனால் அஃபிஷியலாக மேரேஜ் பண்ணுறது முன்னுக்கே அவங்க வந்து பிள்ளை பெற்றுட்டாங்க. அதாவது யாருன்னா ஹிட்லரோட அப்பா அலோய்ஸ் ஹிட்லர். ஸோ அப்படி பிறந்ததுனால எந்த டாக்குமெண்ட்ஸ்லேயும் வந்து அவங்க வந்து என்ன ரேஸுன்றதை வந்து ஐடென்டிஃபை பண்ணப்படலை. அலோய்ஸோட அம்மா இருக்காங்களே, அதாவது ஹிட்லரோட பாட்டி, அவங்களும் இந்த உண்மையை வந்து, அதாவது அவங்க தாத்தா யாருன்ற உண்மையை வந்து எங்கேயுமே சொன்னதும் கிடையாது. அவங்க தாத்தாவோட பேரும் வந்து ரிவீல் பண்ண கிடையாது. சுற்றி வட்டாரத்தில் வந்து இதை பற்றியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அடிக்கடிக்கு போய் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு ஜூவிஷ் மேனை, அவர் பேர் வந்து ஃப்ராங்கென்பெர்கர், இவரை வந்து அடிக்கடி போய் சந்திச்சுப்பாங்க. ஸோ அப்படி பார்த்ததுனால எல்லாருக்கும் ஒரு பொருளை மாதிரி கிளம்பிடுச்சு. என்னன்னா வந்து அவர் தான் வந்து ஹிட்லரோட தாத்தா அப்படின்னு. இது ஹிட்லருக்குமே சந்தேகமாகி 1930s வந்து அவர் வந்து ஒரு சீக்ரெட்டாக ஒரு இன்வெஸ்டிகேட்டரை வச்சு இதை வந்து உண்மையாக பொய்யா, அவர் தாத்தா உண்மையான ஜூவிஷா அப்படின்னு அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தினார். ஆனால் இது ஏன் வந்து இந்த இது வந்து ஏன் இன்னும் நம்புகிறாங்க, இது பொய்ன்னு ஏன் இன்னும் நிரூபிக்கப்படலைன்னா, ஏன்னா அந்த இன்வெஸ்டிகேஷனோட ரிசால்ட்டை வந்து ஹிட்லர் வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை. அது எங்கேயுமே அவர் வெளியே சொல்லவும் இல்லை அவங்க வந்து ஜூவிஷ் இல்லை அவங்க தாத்தா இல்லை ஆமாம் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஸோ அதனால தான் இன்னமும் வந்து ஒருவேளை அவர் ஜூவிஷாக இருக்கலாமோ அப்படின்னு ஒரு இது இருக்குது. வச்சு பாருங்கள், ஒருவேளை ஹிட்லரோட பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், அவர் வரைஞ்ச அந்த இதுவாக இருக்கட்டும், அந்த ஆர்ட் அகாடமிலேருந்து அவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த World War II இல்லை World War I நடந்திருக்காது. 6 மில்லியன் ஜூவிஷ் வந்து இறந்துருக்காங்க. அவங்களாம் சாதாரணமாக இருக்க கிடையாது, போர்லேயும் கொடுமைகளை அனுபவிச்சு தான் செத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை அவர் ஒரு ஆர்டிஸ்டாக, ஒரு பெயிண்டராக இருந்தால் ஒரு மியூசியமில் வந்து அவரை பற்றி நம்ம இன்றைக்கி பேசியிருக்க மாட்டோம். அவர் ஒரு ஆர்டிஸ்டாக, ஒரு பெயிண்டராக தான் ஆயிருப்பார். ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காதனால லட்சக்கணக்கான பேர் இறந்து இன்றைக்கி ஒரு ஹிஸ்டரியே மாற்றிடுச்சு. குட்டி ரிஜெக்ஷன் தான், ஆனால் உலக வரலாறையே வந்து டோட்டலாக வந்து மாற்றிடுச்சு. ஸோ கைஸ், இன்றைக்கி நான் இந்த சொன்ன இன்ஃபர்மேஷனில் எது உங்களுக்கு கேட்கும் போது புதுசாக இருந்துச்சு? சோல்ஜருக்கு டக்ஸ் கொடுத்த விஷயமா, இல்லை ஹிட்லர் பிளட் லைன் வந்து ஒரு ஜூவிஷ் கலந்த ஒரு விஷயமா, இல்லை அவர் ஹெல்த்து, அவர் எப்படி இறந்தாருன்ற அந்த கதையா, எது உங்களை வந்து உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு கேட்கும் போது, எது உங்களை ஆச்சரியப்பட வச்சுச்சு? உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு காமெண்டில் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டாபிக் வேணும், என்ன பேசலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசுறதுக்கான ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண தயவு செய்து மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.